டெல்லியில வந்து பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்குது. மாணவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வந்து நீட் தேர்வு வந்து முன்கூட்டியே வந்து பேப்பர் வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணதுனாகணும். அப்புறம் வந்து கல்வி முறைகேடுகளாலும் எல்லா மாணவர்களுக்கும் சரியான வேலையே இல்லை அப்படின்றதுக்காக இது எல்லாமே சேர்த்து வந்து பயங்கரமான போராட்டம் வந்து இப்போ வரைக்கும் நடந்துன்னு இருக்கு. இந்த போராட்டம் வந்து காக்ரோச் ஜனதா கட்சி தலைமையில வந்து நடக்குது. டெல்லியில வந்து ஹைதர் மந்தர் மற்றும் வந்து நாடாளுமன்ற சாலையில் இந்த போராட்டம் வந்து பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்த போராட்டத்தின் முக்கிய மையமாகவும் இந்த இடம் இருக்கு. தேசிய தேர்தல் முகம், அதாவது என்டிஏன்னு சொல்றோம்ல, இவங்க தலைமையில தான் வந்து அந்த நீட் தேர்வு நடத்துது. இவங்க எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இரவு பகல்ன்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம வந்து படிப்புல இருந்திருக்காங்க. வெளியே கூட போக முடியாம, 4-5 இடத்துல சுத்தி பார்க்க முடியாம, வெளி உலகமே தெரியாம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாணவர்களும் படிக்கத்திலே இருந்த மாணவர்களோட வந்து வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாவது மாறிடுச்சு. அப்புறம் வந்து போராட்டத்துக்கு சென்ற மாணவர்களையும் அவங்களுக்கு வந்து ஆதரவா வந்த மற்ற சில ஆள்களை வந்து போலீசார் வந்து அடிச்சிருக்காங்க, அடிச்சு அது வந்து தடுக்க பார்த்திருக்காங்க. இப்பேற்பட்ட எக்ஸாம் வந்து ஒரு சிலர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பயங்கரமா எழுதணும் அப்படின்னு நல்லா பயங்கரமா எழுதியிருப்பானுங்க. அதுவும் எந்த மாதிரி ஆளுங்க, நம்மள மாதிரி ஏழப்பட்டவங்க வந்து பயங்கரமா எழுதுனால அவங்களால வந்து இந்த தேர்வு திருப்பி எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 பேர் வந்து உலகமே சொல்ல முடியாது, இந்தியா ஃபுல்லாமே ஒரு 20 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. அந்த தற்கொலையுமே போராட்டத்துக்கு வந்து இன்னும் தீயாக பரவி போராட்டம் ஃபுல்லாமே வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம், இதனாலேயே நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற இன்னும் சுச்சுவேஷன் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கு. இந்த அரசியல் வேறுபாடுகள் இல்லாம நாட்டுல எல்லாருமே இப்போ டெல்லி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லா மாணவர்களும் வந்து அந்த இடத்துல வந்து பாகுபாடு பார்க்காம வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட கல்வி உரிமையை வந்து காக்கிறதுக்காகவும் தவறு செஞ்ச அனைத்து அதிகாரிகளும் தக்க தண்டனை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. போராட்டின் போது நடிகர் பிரகாஷ் ராஜும் அவர் கூட இருக்கிற சில மாணவர்கள் வந்து ஒரு லாரி மேல ஏறி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லாரியை வந்து சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டம் அங்க மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா எப்படி சொல்றதுன்னா எல்லா சோசியல் மீடியாவிலுமே பரவி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகின்னு இருக்கு. கவனத்தையுமே இந்த சோசியல் மீடியால இந்த போராட்டம் வந்து இழுத்துன்னு இருக்கு. இந்த தேர்தல் முறைகேடு வந்து பொறுப்பேற்றி அங்கிற கல்வி அமைச்சர் வந்து நரேந்திர பிரசாந்த் வந்து பதவி நீக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே பயங்கரமாக போராட்டம் பண்றாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன தேசிய தேர்தல் முகம் என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ட் மேல வந்து இவங்க வந்து முழுமையான நம்பிக்கையே இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்க பேரண்ட்ஸுமே அதுதான் சொல்றாங்க, இவங்க மீது எங்களுக்கு வந்து முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மத்திய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்வுன்ற சட்டம் வந்து சரியா இல்லை அப்படின்றத வந்து சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்துல பணம் கொடுத்து விடைத்தாள் வந்து அதான் நீட்டோட லீக்கான பேப்பர் வந்து வாங்கின எல்லாருமே வந்து டாக்டர் ஆயிட்டாங்கன்னா, ஏழை மக்கள்லாம் எப்படி டாக்டர் ஆக முடியும்? அந்த பணம் கொடுத்து எழுதின டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி டாக்டரா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இன்னுமே அவங்களுக்குள்ள பயங்கரமா ஏற்பட்டு அதனாலே இன்னும் புரட்சி ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே சொல்றாங்க, பணம் கொடுத்தாதான் டாக்டர் ஆக முடியுமா, பணம் இருக்கிறவனால டாக்டர் ஆக முடியுமா, இல்லைன்னா வந்து ஏழைகள்லாம் டாக்டரே ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி இன்னுமே போராட்டம் பயங்கரமா போயின்னு இருக்கு. பயங்கரமான நியாயமான கேள்விகள்லாம் வந்து அங்க வந்து எழுப்பியிருக்காங்க. பிரபல சமூக ஆர்வலர்களான லடக்கை சார்ந்த சோனம் வங்குஸ் அவர்களும் வந்து மாணவர்களோட சேர்ந்து வந்து பயங்கரமாக போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. அவரோட ஆதரவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாணவர்களுக்கு வந்து தந்துன்னு இருக்காரு. இந்த நீட் தேர்வு வந்து ஆரம்பத்திலே தமிழ்நாடு வந்து எதிர்த்து கொண்டுருச்சு. இப்ப வந்து டெல்லியில புதுசா வந்து எதிர்த்துன்னு இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் பயங்கரமான ஆள்லாம் வந்து அந்த நீட் தேர்வு வந்து எதிர்த்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிஎம் கூட அந்த இடத்துக்கு போயிருக்காரு. படிச்சு முடிச்சு தகுதி இருக்கிற வந்து யாருக்குமே வேலை இல்லை, அவங்களுக்கு வந்து வேலை குழுத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தல அப்படின்றதுக்காகவும் இந்த போராட்டம் வந்து பயங்கரமா இன்னுமே பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கு. இனி வரும் காலத்துல வந்து கல்வியும் இந்த எக்ஸாம் வந்து ஊழலே இல்லாம 0 ஊழலை வந்து நடக்கணும். இந்த மாதிரி ஊழல் சப்போஸ் யாரா இருந்தாங்கன்னா கடுமையான சட்டம் வந்து அவங்க மேல இருக்கணும். ஊழல் வந்து யாருன்னா எடுத்துன்னு வந்தாங்கன்னா கடுமையான வந்து சட்டம் வந்து அவங்க மேல திணிக்கணும். அவங்க மேல வந்து கடுமையான சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டியது இறுதியான கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.